தலைவர் தமிழரசன் அவர்கள் அந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற போதுதான் அரசியல் பிரவேசம் செய்கிறார்கள். இப்போ இங்கே அவர் பேச வந்தது தமிழ் தேசியம், அதனால தான் திமுக இருந்தது. அங்கே திமுகவில் சாதிய ரீதியான புறக்கணிப்பு நிறைய ஏற்படுகிற போது காடுவெட்டி குரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறாரு. இதுவரை யாராவது குரண்ணை படிச்சிருக்கிறாருன்னு நம்புவீங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படித்தவர் வரலாறு. இரட்டை கோலை முறையை ஒழிப்பதற்கு ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் போன்ற எண்ணற்ற அந்த கிராமங்களில் அத்துமீறி நுழைந்த இரட்டை கோலை முறையை ஒழித்த ஒரு தமிழ் தேசியவாதி தான். 2001 ஆண்டிமடத்தில் தேர்தலில் நிற்கிறாரு, 2011 ஜெயங்கொண்டத்தில் நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். இந்த 2 தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கு பின்னணியில் இருந்தது விடுதலை சிறுத்தை. அவரே சொல்றார், விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் நான் தோத்திருப்பேன்னு சொல்றார். தலைவெட்டிய நிலையில், காயம்பட்ட நிலையில் கிடந்தான் தம்பி இளவரசன். அந்த படுகொலைக்கு பின்னால் யார் இருந்தது? தருமபுரி மாவட்டத்தினுடைய எம்பியாக இருந்த செந்தில் என்பவர் தான் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னணியில் இருந்தது காடுவெட்டி குரு. மேலகம் அடிக்கிறவன்லாம் நம்மளோட கூட நிற்கிறதா பேசியிருக்கிறார். திருமாவளவனை எவ்வளவு வசைப்பாடி இருக்கிறார் என்பது வரலாறு இருக்கிறது. ஆனால் காடுவெட்டி குருவின் மரணத்திற்கு அண்ணன் திருமாவளவன் போய் மலர்வை வளையம் வைத்து வணங்கி விட்டு தான் வந்தார். அதையும் மறந்துவிட முடியாது. ஆதிவெறியை பூத்தியதே ராமதாஸ் தான். மூத்த அருள்மொழின்னு ஒருத்தர் தெரியுங்களா? இவங்க 2 பேர் தான் குருவை இந்த பேசு நாங்கள் பார்த்துக்கிறோம். சாதிய அரசியலை சரியாக செய்திருக்கிறார். ஜாதிவர் நல்லா ஊட்டியிருக்காரு. ஆமாம், அந்த சமூகத்துக்கு அவர் மிகச்சிறந்த தலைவர். மற்ற சமூகங்களுக்கு அவர் மிகப்பெரிய தோல்வி. காடுவெட்டி குரு என்கிற ஒரு சமூகத்திற்கு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர். தமிழர்களுக்கு தலைவன் அல்ல, சமூகத்தில் எல்லாருக்கும் இல்லை. அந்த சமூகத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் தூண்டி விடுறதானே. என்ன பேச்சு, எவ்வளவு பேச்சு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கல்லறைகளில் காட்சி தருகிறீர்கள். உங்களை கல்லறைக்கு அனுப்பிய கூட்டமே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம். இன்னைக்கு அன்புமணி அந்த இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. குருவுடைய இடத்த ஒரு நாளும் பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? நீ போலி வேஷம் போடுறான், குரு போலி வேஷம் போடலாம் அந்த மக்களுக்காக. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. காடுவெட்டி குரு தான் அந்த பாமக வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு பிராண்டாகவே இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணியை விட வன்னியர்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்குன்னா குரு அவர்கள் தான் இருந்தது. ஏன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு அந்த வன்னிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அவர் உசி பெறுற மாதிரி இருந்துச்சு. அவருடைய மறைவுக்கு பிறகு திருப்பியும் அந்த வன்னியர் சங்கத்துடைய ஐக்கான யானை வருவாங்கன்னு பார்த்தா அந்தளவுக்கு யாரும் இல்லை. இந்த மாநாட்டில் கூட பாருங்க, நீங்கள் அவருடைய பேர் சொல்லும்போது தான் அவ்வளோ ஒரு கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க மகள் மருமகள்லாம் எங்கள் அப்பாவால் தான் இந்த கூட்டமே வந்துச்சு, நாங்கள் அப்பாவுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, இது என்ன ராமதாஸுடைய குடும்ப விழாவா அப்படின்னு பார்க்குறாங்க. ராமதாஸ் அவருடைய இவ்வளோ பெரிய பிம்பத்துக்கு முக்கியமான காரணமே குரு தான் சொல்கிறாங்க இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1961 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காடுவெட்டி ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் பிறந்த மனிதன். தன்னுடைய தந்தையார் ஜெயராமன் கல்யாணி. இந்த ஜெயராமன் கம்யூனிஸ்டவாதி. ஆனால் அவங்க தாய் மாமனே யார்? குருநாதன் என்கிற குரு தாய் மாமனே அப்பனை வெட்டி கொண்டாடுறான் சொத்து பிரச்சனையில். அப்போ சின்ன வயசு, காத்திருந்து பழி தீர்க்க வேண்டும். குரு அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் காத்திருந்து அவருடைய தாய் மாமனை வெட்டிடுறார். அங்கே தான் உருவாகிறார். 1986 கிளை செயலாளராக திமுகவில் இருக்கிறார். அப்பா கம்யூனிஸ்டவாதி, இவர் திமுக. 86களில் தமிழ்நாடு விடுதலைப்படை கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களை தன் கைகளுக்குள் வைத்திருந்தது. தலைவர் தமிழரசன் அவர்கள் அந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற போதுதான் அரசியல் பிரவேசம் செய்கிறார்கள். இப்போ இங்கே அவர் பேச வந்தது தமிழ் தேசியம், அதனால தான் திமுக இருந்தார். அங்கே திமுகவில் சாதிய ரீதியான புறக்கணிப்பு நிறைய ஏற்படுகிற போது காடுவெட்டி குரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறார். அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கோகா மணி என்று சொல்லக்கூடிய ஜி.கே. மணி அவர்களும் ஊராக பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த மிகப்பெரிய தாக்கத்தை கொண்ட பெயரை சேரிகளிலும் திணிப்பதற்கான வேலைகள் நடக்கிறது. எம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய பெருமகன், அவன் கரம் பிடித்து புதுக்கோட்டை வீதிகளில் நடந்தவன் என்கிற பெருமையோடு சொல்லுகிறேன். பழனி பாபா எவ்வளவு ஆற்றல் மிக்க தலைவன். அந்த தலைவன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தவன்.
அதாவது கட்சியிலே சேர்ந்து வந்தாரா? இன்றைக்கு மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற KM ஷெரீப் புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்தவர். ஏன் கட்சியை விட்டு போனார்? ஈழத்திலிருந்து அடிபட்டு வந்த விடுதலை புலிகள் 3 பேரை புதுக்கோட்டையிலிருந்து மகிழுந்துவில் கொண்டு வந்து திண்டிவனத்திலே சரஸ்வதி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற போது போராளிகள் என்று தெரிந்த ராமதாசு உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வைத்தார். சிகிச்சையை கொடுக்கல, மறுத்தார். காடுவெட்டி குரு அவர்கள் ராமதாஸை பார்த்து கேட்டார், இதுதான் தமிழினத்தினுடைய வேலை திட்டமான்னு கேட்டார். நேருக்கு நேராக கேட்டார். கேட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்கிற திசையில் நான் பயணிக்க தொடங்குகிறேன் என்று தான் 86க்கு பிறகு காடுவெட்டி குரு பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து களமாடுகிறார். இப்போ இதில் என்னென்னா, படித்தது கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் பாலாத்துறையில் தான் 12ஆம் வகுப்பு வரை படித்துட்டு முதுகலை MA. இதுவரை யாராவது குரண்யம் படிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படித்தவர் வரலாறு. அதற்கு பிறகு 1980களிலேயே இவருடைய போராட்டம் தலித் மக்களுக்கான ஆதரவு நிலை போராட்டத்தை கையெழுத்திருக்கிறார். இரட்டை கோலை முறையை ஒழிப்பதற்கு ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் போன்ற எண்ணற்ற அந்த கிராமங்களில் அத்துமீறி நுழைந்த இரட்டை கோலை முறையை ஒழித்த ஒரு தமிழ் தேசியவாதி தான் குரு. அப்பொழுது அதற்கு பிறகு 1987களில் இடஒதுக்கீடு பிரச்சினை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அல்ல வட மாவட்டங்களில் நடத்துகிற போது காடுவெட்டி குருவும் அந்த களத்தில் ஈடுபடுகிறார். ஐயா ராமதாஸிடம் MK ராஜேந்திரன், வீரபாகு மதியழகன் என்கிற 2 பேர் தான் கொண்டே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அவர் செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். பிறகு ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு 1999 வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராகிறார். சரி, இவர் பார்த்தீங்கன்னா 2001 ஆண்டிமடத்தில் தேர்தலில் நிற்கிறார், 2011 ஜெயங்கொண்டத்தில் நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். இந்த 2 தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கு பின்னணியில் இருந்தது விடுதலை சிறுத்தைகள். அவரே சொல்றார், விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் நான் தோத்திருப்பேன்னு சொல்றார். அந்த அளவிற்கு அந்த மக்கள் அவர் மீது பாசம் வைத்தார்கள், அவரும் அந்த மக்கள் மீது பாசம் வைத்திருந்தார். இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் இப்போ காலத்தை சொல்லலை, 90 வரை இருக்கிற காலத்தை சொல்கிறேன். 6/1/2006 வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதல்வர் சந்திக்கவில்லை என்பதற்காக முதல்வருடைய கொடும்பாவிகளை கொளுத்துகிற போராட்டத்தை அறிவிக்கிறார். கைது செய்யப்படுகிறார். 21/6/2006 அன்று அனல் மின் நிலைய பிரச்சனையில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நெய்வேலியில். அவர் நடத்திய அந்த உக்கிர போராட்டம் என்பது இன்னைக்கும் வரலாற்றுகளால் எழுதப்படும். 2013 ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக வழக்கு, குண்டர் சட்டம் பாய்க்கப்பட்டது. 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 29/12/1995 அம்பலவாரர் கட்டளையில் அவர் பேசிய பேச்சு அதிமுகவை கொதிப்படைய செய்து மீண்டும் கைது செய்யப்படுகிறார். விக்கிரமங்கலத்திலே ஜெயலலிதாவை பற்றி பேசிய அந்த ஆக்ரோஷமான பேச்சு அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வைத்தது. 27/8/1997 உஞ்சனி சடையன் என்பவர் படுகொலையில் சம்பந்தப்பட்டார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் வெங்கடேசன், ராமச்சந்திரன் 2 பேர் மீது குற்றச்சாட்டு குண்டர் சட்டம் பாய்கிறது. 20/1/2005 பாலூர் பொதுக்கூட்டத்தில் வீராணம் ஏரியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை அந்த பகுதியில் மக்களை திரட்டி போராடினார். கைது செய்யப்பட்டார். 6/1/2006 ஜெயங்கொண்டத்தில்
சிமெண்ட் உற்பத்தி ஆலை தொழிற்சாலைகளை மூடக்கோரி மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தியவர். மக்கள் நீரோட்ட பாதையில் பொதுவான சிந்தனைகளை 2006 வரை அவர் தமிழ் தேசிய தளத்திற்காக போராடி இருக்கிறார், உழைத்திருக்கிறார். எங்கே மாற்றப்படுகிறார்? 2013 தருமபுரி நாயக்கன் கொட்டாய், கொட்டக்காட்சி ஏனந்தல் போன்ற 3 கிராமங்கள் தீக்கிரையாக்கப்படுகிற போது இளவரசனும் திவ்யாவும் அந்த காதல் சம்பவங்களில் இளவரசன் வெண்ணாம்பட்டி என்கிற இடத்திலே ஒரு பிள்ளையார் கோவிலின் அருகே ரயில் தண்டவாளத்தில் தலைவெட்டிய நிலையில் காயம்பட்ட நிலையில் கிடந்தான் தம்பி இளவரசன். அந்த படுகொலைக்கு பின்னால் யார் இருந்தது? தருமபுரி மாவட்டத்தினுடைய எம்பியாக இருந்த செந்தில் என்பவர் தான் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னணியில் இருந்தது காடுவெட்டி குரு என்றெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் பேசியது. இந்த படுகொலை, இளவரசன் படுகொலை என்பது அரசியல் மாற்றத்தின் பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. இன்று வரை அது தொடர்கிறது. இளவரசன் படுகொலை தான் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர முடியாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய மாநாடு அன்னைக்கு மகாபலிபுரத்தில் போட்டினீங்க, ஏதோ 25 லட்சம் பேரெல்லாம் வந்தோம்னு சொன்னீங்க. புள்ளியியல் சொல்லுகிறது மொத்தமே 1.5 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க. அதுவே அங்கே சின்ன இடம், 10 ஏக்கர் பூமி தான். ஆனால் மேடையில் அநாகரிகமான முறையில் அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை. அங்கே அண்ணன் காடுவெட்டி குருவை பற்றி பேசினால் எழுச்சி. அவர் என்ன சொன்னார்? காடுவெட்டி குரு பேசியதில் நிறைய முரண்பாடுகள் எமக்கும் உண்டு. ஏன்னா மேலகம் அடிக்கிறவன்லாம் நம்மளோட கூட நிற்கிறதா பேசியிருக்கிறார். திருமாவளவனை எவ்வளவு வசைப்பாடி இருக்கிறார் என்பது வரலாறு இருக்கிறது. ஆனால் காடுவெட்டி குருவின் மரணத்திற்கு அண்ணன் திருமாவளவன் போய் மலர்வை வளையம் வைத்து வணங்கி விட்டுத்தான் வந்தார். அதையும் மறந்து விட முடியாது. காடுவெட்டி குரு அவர்களை ஒரு பொக்கிஷமாக பார்க்கவில்லை ராமதாசும் அன்புமணியும், ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ இவர் தமிழ் தேசத்தில் பயணிச்சார், தமிழர்களுக்காக நின்னார்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சாதி வரினா மாறுறாரு? நல்ல கேள்வி. இந்த சாதி வரியை புகுத்தியதே ராமதாஸ் தான். மூத்த அருள்மொழின்னு ஒருத்தர் தெரியுமில்ல, இவங்க 2 பேர் தான் குருவை நீ பேசு நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு பலியாடாக பயன்படுத்திட்டாங்களோ, அவ்வளோதான். பலிகடா வாக்கியே முடித்தார்கள். இந்த 2 பேரும் செய்த சூழ்ச்சி தான். அவர் பேசணுங்கிற, நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், காடுவெட்டிக்கு போயிருக்கிறீங்களா? இல்லை. இன்றைக்கும் அங்கே எல்லா மக்களும் சமமாக தான் இருக்காங்க. அது அண்ணன் காடுவெட்டி குரு அடித்தளமிட்டார். அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் மேடையில் முழங்குவதற்கு காரணம் ராமதாஸ் தான். அதுவும் சாதியத்திற்கு எதிராக தொடர்ந்து முழக்கமிட்டார். வன்னியகுல சத்திரியர் என்று தனக்குத்தானே ஒரு பெருமிதம் கொண்டதற்கு காரணம். இன்னைக்கு அன்புமணி இருக்கிறாரு, இந்த கொல்லிச்சட்டி மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி குரு வரைஞ்சிருந்தாரா? பார்த்தீங்களா? இல்லை பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. எங்கேயாவதும் போய் அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக சேரி மக்களை திட்டி பார்த்ததுண்டா? திருமாவளவனை திட்டுவார். சேரி மக்களை எங்கேயாவது திட்டி பார்த்துருக்குறீங்களா? பிசிக்காக தான் கார்னர் பண்ணார். நீங்கள் அதுக்குள்ளே சில விஷயங்கள் பதிந்து கிடக்கிறது. தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்குமான விடுதலையை வென்றெடுப்பதற்கு ஒரு சிறிதளவேனும் பங்காற்றியிருக்கிறார் அண்ணன் காடுவெட்டி குரு. அதாவது எனக்கும் அவருக்குமான ஒரு நட்பை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். புலவர் கலியபெருமாள் அவர்களை நானும் அண்ணன் முத்துக்குமாரும் ஒரு விடயமாக சந்தித்து விட்டு, புலவர் கலியபெருமாள் சொல்லுகிறார், போய் குருவை சந்தித்து பேசி அதுக்கு ஒரு முடிவு காணுன்னு சொல்கிறார். ஒரு பிரச்சனை, அண்ணன் காடுவெட்டி குருவோட வரும்போது உடனே ஒரு ஃபோன் அடித்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். என்ன பிரச்சனை? விடுதலை புலிகள் 6 பேர் இங்கே தங்கியிருக்கிறாங்க. அதில் 2 பேருக்கு குண்டடிபட்டிருக்கு. அந்த 2 பேரையும் காப்பாற்றுவதற்கு வேணும். சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற மாட்டாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. வேறு எங்கே சேர்க்கலாம்? கடலூரில் இருக்கிற மிக முக்கியமான மருத்துவமனையில் இவரே நேரடியாக போய் அந்த 2 புலிகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான காசு எவ்வளவோ அதை கொடுத்து அந்த 2 போராளிகளையும் காப்பாற்றி நாட்டிற்கு அனுப்பி வைத்த பெருமை அண்ணன் காடுவெட்டி குருவுக்கு உண்டு. அவருக்குள்ள அவ்வளவு தமிழ் தேசியம் கடந்தது. அதை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியிலே அவர் சாதியம் பேசினார். அதான் ஏன் பேசுகிறாருன்னு கேட்குறேன் நான். ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசினா எத்தனை பேர் நீங்கள் தூக்கி பிடிப்பீங்க? யாரும் பிடிக்க மாட்டாங்க. சாதி தேசம் பேசுனா அவன் ஜாதிக்காரங்களாம் பிடிப்பாங்க. அதான் நடந்தது. இன்னைக்கு விட்டானா? குரான் நெஞ்சித்து 6 வருஷம் ஆச்சுல்ல. குருன்னு சொன்னா ஏன் கதறான்? ஒரு எழுச்சியாக பார்க்குறாங்க அவரை. எதுக்காக? சாதிய அரசியலை சரியாக செய்திருக்கிறார்.
ஜாதி வெறி நல்லா ஊட்டியிருக்காரு. ஆமா, அந்த சமூகத்துக்கு அவர் மிகச்சிறந்த தலைவர். ம். மற்ற சமூகங்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகி. ம். புரியுதுங்களா? அடக்கப்பட்டவன் ஏன் ஆக்ரோஷப்படுறான்? ம். அடங்கி கிடந்தவனுக்குத்தானே ஆக்ரோஷம் வரணும். ஆமா. ஏன் காடு வெட்டி குரு அடக்கியவருக்கு இதற்கு இவ்வளவு பெரிய கோபம் வந்தது என்றால், கோபத்தை உருவாக்கியதே ராமதாஸ். சொன்னார்ல, ம். இப்ப சொல்லுங்க பாப்போம். ம்ஹும். யாரிடம் இவர்கள் வாலாட்டுகிறார்? நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் குருவனுடைய குடும்பம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? ம். இதை பாமக தொண்டர்கள் உணர வேண்டும். ம்ஹும். காடு வெட்டி குரு என்கிற ஒரு சமூகத்திற்கு அப்பழுக்கற்ற ஒரு தலைவன், தமிழர்களுக்கு தலைவன் அல்ல. சமூகத்தில் எல்லாருக்கும் இல்லை, ம். அந்த சமூகத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் தூண்டி விடுறதானே. என்ன பேச்சு, எவ்வளவு பேச்சு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கல்லறைகளில் காட்சி தருகிறீர்கள். உங்களை கல்லறைக்கு அனுப்பிய கூட்டமே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம். அவர் மரணத்துக்கே இவர் தான் காரணம் சொல்றீங்களா? ராமதாசும் நீங்க அப்பல்லோ மருத்துவமனையில் ஒன்றே சேர்க்குறீங்க. இதய நோய் அவருக்கு உருவாயிருக்கு, காப்பாற்றணும். காசா இல்லை, எவ்வளோ கோடிக்கணக்கில் 1000 கோடி இருக்காது அவங்க கிட்டலாம். அதாவது 20 லட்சம் கோடிகள் இருப்பதாக செய்தி. 5 வருஷம் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் எத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க. இவெல்லாம் ஒரு நாட்டுக்கு தலைவன் வேற தம்மட்டு அடிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணி எல்லாம் ஒரு தலைவர், அவருக்கு என்ன தகுதி இருக்கு? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி என்ன பொலிட்டிஷியனாமே அவர் தான். அமுல் பேபி மாதிரி இருந்துட்டா? அன்றாடங்காட்சி மக்கள் வாழ்க்கையை நீங்கள் என்னைக்காவது ரசிச்சிருக்கிறீங்களா? மக்கள் உங்களை தருமபுரியிலேயே அங்கீகரிக்கவில்லை. மாநிலங்களவையில் போய் உறுப்பினராகி அதற்கு பிறகு அமைச்சர் பதவி வாங்கி 108 கொண்டாந்தம்னு ஒரு பம்மாத்து வேலையை செஞ்சு 108 யார் கொண்டது? சந்திராமனுடைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் முதல்வர் விமான விபத்தில் தீக்கரையாக்கி இந்த மண்ணை விட்டு மரணித்து போனவர் ராஜசேகர். அவர் உருவாக்கிய திட்டத்தை காப்பி அடிச்சது அவருடைய வேலை. உடனே இந்தியா முழுக்க 108 நாங்கள் தான் கொண்டாந்தோம்னு. இன்னொன்று, அந்த மாநாட்டுடைய வாசகம் என்ன? இனமே எழு உரிமை பெறு. இனமே எழுன்னா எந்த இனம்? வன்னியர் இனம். அது எப்படி இனமாக இருக்க முடியும்? ஆமாம், வன்னியர் இனம் தானே அவங்களாம். வன்னியர் ஜாதி தாங்க, இனம் இல்லைங்க. இனத்திற்குன்னா பண்பாடு இருக்கணும், கலாச்சாரம் இருக்கணும், மொழி இருக்கணும். இதுதான் இனம். வன்னியர் இனம் அல்ல. தமிழர்களுக்காக போட்ட மாநாடா அது? அதுதான் நானும் உங்களை கேட்குறேன். உறவே, அது எப்படி எழுதியிருக்கணும்? இனமே எழுவா, உறவே எழு, இல்லை ஜாதியே எழு. இல்லை ஜாதியே எழு, சரித்திரம் படைன்னு எழுது, சாதியே எழு அப்படின்னு எழுதுறதுக்கு இனமே எழுன்னா இப்போ நான் யாரு? அங்கே வந்து கலந்து கொண்ட தலைவர்கள் யாராவது பிற சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? என்ன அரசியல் இருந்தது அந்த மாநாட்டில்? ஆக தவிர்க்க முடியாத தமிழகத்தினுடைய சாதிய தலைவராக குரு கோலோச்சி நின்றார் என்றால், அந்த இளைஞர்களை சாதிய வன்மத்தோடு உருவாக்கியிருக்கிறார். இன்னைக்கு அன்புமணி அந்த இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. குருவுடைய இடத்த ஒரு நாளும் பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? நீ போலி வேஷம் போடுறான், குரு போலி வேஷம் போடல, அந்த மக்களுக்காக நின்றவன். மருத்துவராக படிச்சுக்கிட்டு வந்து தீசுவாலையில் தான் பிறந்தோம்னு சொன்னால், நீங்கள் தீசுவாலையில் பிறந்தீங்களா? அப்போ உங்களுக்கு 2-3 பிள்ளை பிறந்திருக்குல்ல, பெண் குழந்தைகள், 3மே தீசுவாலையில் தான் பிறந்துச்சா? இந்த கேள்வி நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். அப்போ ராமதாஸ் உங்களை பெக்கலை, ஓ பெக்காமல் இருந்ததுனால தான் சண்டை வருதா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக காடு வெட்டி குரு மறைந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி மறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது வன்னியர் திருவிழான்னு சொல்லிட்டீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, வன்னியர் பெருவிழா. அப்புறம் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேசுனீங்க? எல்லாம் ஒன்று தானே, வன்னியர்னாலும் ஒன்று தான், பாமகனாலும் ஒன்று தான். அப்புறம் எப்படி இனமே எழுன்னு எழுத முடியும்? இப்போ வந்துருச்சா? இனமே எழு உரிமை பெறான், அதுக்கு உறவே எழு உரிமை பெறுன்னு போயிட்டு போயேன் ஒரு 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 தொடராக இருக்குதுல்ல. யாரை ஏமாற்றுகிறார்கள்? இனம்னா என்ன? அப்போ இந்த இனம் என்ற சொல்லே இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு மதிகட்டவர்களாக இருக்கிறார். இனம் வேறு, சாதியம் வேறு என்பதையே இவர்கள், அவங்க இந்த சேனல்லாம் நடத்துகிறாங்க ஒரு சில பேர், குழுவாங்குஞ்சுகள். இனம் பிய திங்கிறாங்களா என்னன்னு தெரியல.
மூளை இருக்குல்ல, ம் யோசிக்க வேண்டாம். எப்படா நெருப்பாற்றலில் நாம் பிறக்க முடியும்? ஒரு தலைவனை பார்த்து எவனாவது கேள்வி கேட்கிறானா? ம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ம் காடுவெட்டி குரு சாதியை திணித்தார். ம் அன்புமணி ராமதாஸ் புராணத்தை திணிக்கிறார். ம் எப்படி இருக்கு? அவங்க சொன்னாங்க வன்னிய புராணம்னு எந்த ஜாதிக்கும் இல்லாத புராணம். ம் அதை வச்சு நீ என்ன நாக்குவலிக்க போறியா? ம் புராணங்களை வச்சு நாக்குவலிக்கிறதா? ம் புராணங்களே புழுகு மூட்டைகளின் ஒட்டுமொத்த அடையாளம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ம் ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் சாதிய கலவரத்தை உருவாக்குவதற்கு அப்பனும் பிள்ளையும் நடத்துகிற நாடகமாக வெளியிலே வந்திருக்கிறது. அண்ணன் காடுவெட்டி குரு உண்மையிலேயே ஜாதியவாதியாக இருப்பார். ம் ஆனால் தமிழ் தேசிய தளத்திற்கும் அவருடைய பங்களிப்பு இருந்தது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.